மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். அழகு வணக்கம். வணக்கம் பிருத்திவி. பாஜக பாமக ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரியான அரசியல் நகர்வுகள் நடக்கிறத பார்க்க முடியுது. இப்ப பாஜகவிலிருந்து மாநில தலைவர் தனி கட்சி தொடங்க போறாரா அல்லது அங்க இருக்கிற பிரச்சனைகளோட இணைந்து சமாதானமாகி போக போறாரான்னு ஒரு எதிர்பார்ப்பு. அதே மாதிரி பாமக வந்தீங்கன்னா தம்பி இன்னிலேருந்து நீ பதவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் மகனை வந்து கட்சியை விட்டு விலக்கி வச்சிருக்காரு. கட்சியை விட்டுனா அந்த பொறுப்புல இருந்து விலக்கி வச்சிருக்காரு. சோ இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு, கட்சிக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. கட்சி நிர்வாகிகள் கடுமையா இவரை வந்து விமர்சிக்கிறது, பொதுவெளியில் விமர்சிக்கிறாங்க. திலகவமா போன்றவர்கள் தப்பான முடிவுன்னே சொல்றாங்க. அதற்கடுத்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கட்சியினுடைய பெரும்பான்மையான நிர்வாகிகள் மருத்துவர் ராமதாஸ் கூடயும் கட்சியினுடைய பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து இவர் அன்புமணி ராமதாஸ் கூடவும் இருக்கிறதாக ஒரு தகவல். ஆனா இதுவரைக்கும் அன்புமணி ராமதாஸ் மௌனமா இருக்கிறதுக்கு பின்னணியில அவர் புதுக்கட்சி தொடங்குறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அவரு கட்சி தொடங்க போறாரு. எத்தனை கட்சி, எத்தனை மகன்கள் பிரச்சனை. ஏற்கனவே பனையூர்ல ஒருத்தர் இருக்காரு. இதுவரைக்கும் பனையூர்ல அவர் யாரையும் சந்திக்கல. ஆனா இப்ப அப்பா மகன்களுக்கு இடையிலான மோதலுக்கு கடந்த வாரம் தைலாபுரத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் காரணமா சொல்லப்படுது. இந்த சம்பவம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறது விரிவா பார்த்துருவோம். அதே மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னைக்கு இரவு சென்னை வர்றாரு. அங்க பல சந்திப்புகள் நடக்க போது. அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிடும் அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே பெரிய ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்த அப்பா மகன் மோதல் தான். அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே இந்த மோதல் என்பது பொதுவெளியிலே வெளிப்பட்டது இல்லையா? ஆமா, பாமகவோட சிறப்பு பொதுக்குழுலேயே வந்து அன்புமணி ராமதாசும் வார்த்தை போரில் ஈடுபட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆமா, அவரோட குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய முகுந்தன் பரசுராமனை பாமகவோட இளைஞரணி தலைவராக நியமிக்கிறதா ராமதாஸ் அறிவிச்சார் இல்லையா? அதுக்கு உடனே அன்புமணி வந்து ரியாக்ட் பண்ணாரு. அவர்லாம் வேண்டாம், இப்பதான் கட்சிக்கு புதுசா வந்திருக்காரு, அவர் வேண்டான்னு சொல்லிட்டு அப்பவே ரியாக்ட் பண்ணார். அப்பவே இந்த வார்த்தை போர் வந்து ரொம்ப கடுமையா இருந்தது. அந்த மேடையிலேயே அன்புமணி ஓப்பனா சொன்னார், நான் வந்து ஆபீஸ் பனையூர்ல திறந்திருக்கேன், என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்பவே வந்து அப்பா மகனுக்கு இடையில பிளவு ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா விரைவில் வந்து அந்த பொங்கல் விழாலாம் சேர்ந்து கொண்டாடினாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு எல்லாமே ஐயாதான்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப மீண்டும் திடீர்னு இன்னைக்கு ராமதாஸ் வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்புமணியிடம் இருந்த தலைவர் பதவியை நானே ஏத்துக்கிறேன், பாமக நிறுவனராக இருக்கக்கூடிய நானே வந்து பாமகவோட கட்சி தலைவர் பதவியை ஏத்துக்கிறேன், அந்த பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் வந்து விலக்கப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம அவர் இனிமேல் பாமகவோட செயல் தலைவராக தொடருவாருன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தார். அங்கதான் எனக்கு செயல் தலைவர்னாலும் ஒரு சாதாரண பதவி இல்ல. ஆமா, தமிழக முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் கடந்த காலங்களில் செயல் தலைவர் பதவியை வகிச்சிருக்காரு. ஆனா இந்த பிரச்சனை என்ன, கடந்த காலத்துல ஸ்டாலினுக்கோ கலைஞருக்கோ பிரச்சனை இருந்த மாதிரி, ஆனா இதுல ஸ்டாலின் வந்து தலைவராக இருந்து செயல் வரல. ஆமா, செயல் தலைவரா ஒரு பெரிய ட்விஸ்டிங். இது பாயிண்ட், இது முக்கியமான பாயிண்ட். அன்புமணி தலைவரா முன்னாடி அன்புமணி செயல் தலைவரா இருந்தாரு. அப்புறம் 2022ஆம் ஆண்டு அன்புமணி தலைவராக்கப்பட்டார். மீண்டும் அவர் வந்து டிமோட் பண்ணிருக்காங்க. மீண்டும் ஒரு இறங்கு முகம் தான் அன்புமணிக்கு இதுல பார்க்கும்போது. ஆனா இதுலயும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது வந்து இந்த ஒரு பதவி மாற்றம் அல்லது பதவி நீக்கம் அப்படிங்கிறது செல்லாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, ஏன்னா பொதுக்குழுவை கூட்டி தான் 2022 முறைப்படி அவர் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதற்கப்புறம் கௌரவ தலைவரா ஜி.கே. மணி வந்தார் இல்லையா? நிறுவனர் தான் டாக்டர் ராமதாஸ். இதுவரையும் கட்சியிலையோ அல்லது எம்எல்ஏ, அவர் சொல்றபடி எம்எல்ஏ எம்பியா அவருக்கு எந்த பதவியும் வகிச்சதில்லை. அதுதான் அவருடைய 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் செஞ்ச சத்தியம். அதை மீறி தான் அவர் மகனை அரசியலுக்கு கொண்டு வந்தாரு. அவர் மகன் அரசியலுக்கு வந்தவுடனே இளைஞரணி தலைவர் ஆனாரு. அதற்கப்புறம் எம்பி ஆனாரு. அதற்கப்புறம் மத்திய அமைச்சர் ஆனாரு. அதற்கப்புறம் இளைஞரணி தலைவர்ல இருந்து டைரக்டா கட்சியினுடைய தலைவரா வந்தாரு. இப்படி பல அதிகாரமிக்க பவர்கள் அவர் கொடுத்திருந்தாலும் மகனுக்கும் தந்தைக்குமான உறவுங்கிறது ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சான். ஆரம்பத்துல முரண்பாடெல்லாம் எதுவும் இல்ல, தந்தை சொல்றதை அப்படியே கேட்டுட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனையே டாக்டர் ராமதாஸ் பேரன் அன்புமணி ராமதாசனுடைய சகோதரி மகன் முகுந்தன், அவரை கொண்டு வரதுல அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு பெரிய ஈகோ கிளாஷாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது முன்னாடி என்ன பேசினாங்க அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் தலைவரா இருக்கும் போதே முகுந்தன் எதுக்கு ராமதாஸ் கொண்டு வராரு அப்படின்னா, முகுந்தன் மூலமா மீண்டும் ராமதாஸ் கட்சியை கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாருன்னு சொல்லிட்டு தான் ஒரு விமர்சனம் வந்தது. எதற்காக அப்படின்னா, அன்புமணி வந்து அவரோட குடும்ப உறுப்பினர்களை கட்சிக்குள்ள கொண்டு வராரு. இப்ப அவரோட மனைவியில அந்த லோக்சபா தேர்தலில் போட்டி போட்டாங்க இல்லையா? அவங்களோட குடும்ப உறுப்பினர் கட்சிக்குள்ள வரது ராமதாஸுக்கு பிடிக்கல. அதனாலதான்
முகுந்தன் மூலியமா கட்சியை கண்ட்ரோல் பண்றான்னு சொல்லிட்டு தான் ராமதாஸ் அவர் பேரை முன்மொழிச்சதா சொன்னாங்க. இதுதான் அன்புமணிக்கு வந்து நீங்க சொன்னது போல ஈகோ கிளாஸா மாறிச்சு. ஏன்னா அவர் இப்பதான் தலைவரா வந்திருக்காரு. ரெண்டாவது பாஜகவோட கூட்டணிக்கு அன்புமணி ஆதரவா இருந்தாரு. அப்பயாச்சும் மத்திய அமைச்சர் ஆகிடலான்னு சொல்லிட்டு தான் பாஜகவோட கூட்டணி வச்சார் அவர். அதனால வந்து அவரோட அந்த அரசியல் எதிர்காலத்துக்கும் அவரோட அரசியல் அந்த தலைமைக்கும் எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்பவே மேடையிலேயே அன்புமணி வந்து ராமதாஸ் எதிர்த்து பேசினார். ஆனா இப்ப வந்து மீண்டும் ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு எதிராக பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த ஆண்டு தேர்தல் வருது இல்லையா, இப்ப எல்லா கட்சிகளும் பிஸி ஆயிட்டாங்க. அடுத்த ஆண்டு தேர்தல் வரதுக்குள்ள உட்கட்டமைப்பு ஃபுல்லா மாத்துறதுக்கு வந்து எல்லா கட்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனோட பகுதியை தான் பாமகலையும் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆண்டு தேர்தலில் வந்து இளைஞர்களை ஒன்றிணைந்து கொண்டு போறதுக்காக தான் இந்த மாற்றத்தை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்றார். இனிமேல் அவர் தான் நிறுவனர், அவர் தான் தலைவர். அன்புமணி வந்து ஆக்டிங் பிரசிடண்டா இருக்க போறார் PMKக்கு. அதுதான் அவர் சொல்றபடி இது வந்து சட்டம் செல்லும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. அவர் தான் நிறுவனர், அவர் எடுக்கிறதா இறுதி முடிவுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு பொதுக்குழுன்னு ஒண்ணு இருக்கு, அது எடுக்கிறதா இறுதி முடிவுன்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. இதற்கான வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கிறப்பதான் தைலாபுரத்துக்கு போய் தலைவர் சந்திச்சு பலரும் வந்து சமாதானம் போயிடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. முக்கிய தலைவர்கள் எல்லாம் கட்சியில் உள்ள இப்ப வெளியில இருந்து டாக்டர் ராமதாஸ் விமர்சிச்ச திலகபாமா உட்பட பலரும் போயிட்டு படையெடுத்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமையில தைலாபுரத்துல வழக்கமான ஒரு கட்சி சார்ந்த ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு கூட்டணி தொடர்பான மீட்டிங். அதுல யார் கூட கூட்டணி அப்படிங்கறது பேசிட்டு இருக்கிறப்பயே பாமக தலைவரா இருந்த அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயத்தை மறுபடியும் எடுத்து வைக்கிறாரு. அந்த முகுந்தன் வேணாம், அவர் வந்து பொறுப்புல இருந்து நம்ம நீக்கிடலாம், அவர் தேவையில்லாம எதுக்கு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, 4 மாசம் தான் அனுபவம் இருக்குங்கிற மாதிரி மறுபடியும் அதையே பேசி இருந்திருக்காரு. அதற்கு டாக்டர் ராமதாஸ் ரொம்பவே கோபமாயிட்டாராம். நான் இத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பொது இடத்துல பேசியிருக்கோம், இதையும் தாண்டி நீ எடுக்கிறது தான் முடிவுன்னா அப்ப எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் பொழுதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து அந்த இடத்த விட்டு ஆவேசமா வெளியேறிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இதுதான் இந்த பிரச்சனை மறுபடியும் வெடிக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம எப்பவுமே அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஸ்டாண்டா இருக்காரு. ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுடைய ஒத்து போற சிந்தனை உள்ளவரா இருக்காரு. அதற்கு 2 உதாரணம் சொல்லப்படுது. முதல் இது வந்து இந்த வக்ஃப் பில், தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றினப்ப பாமக முழு மனதோட அதை ஆதரிச்சிச்சு, வக்ஃபுக்கு எதிரான ஒரு சட்டத்தை. அதே மேல நாடாளுமன்றம் அவையில இந்த சட்டம் வர பொழுது அன்புமணி ராமதாஸ் அவைக்கு போயிருந்து அதுல நடுநிலை வகிச்சாரு. நடுநிலைங்கிறது கிட்டத்தட்ட பிஜேபி ஆதரவான நிலைப்பாடு தான். இது வந்து டாக்டர் ராமதாஸுக்கு விரும்பல, அவருக்கு இது வந்து சுத்த உடன்பாடே கிடையாது. இது எப்படி வந்து இரட்டை நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டதா ஒரு தகவல். தமிழ்நாட்டுல வந்து ராமதாஸோட கை ஓங்கி இருக்கு, டெல்லியில அன்புமணி ராமதாஸ் கை ஓங்கி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதுவும் இல்லாம அவரது பிஜேபி ஸ்டாண்டுங்கிறத இவரால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுக்கு டாக்டர் அன்புமணி வந்து மறுபடியும் பிஜேபி கூட போலான்னு இவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது அவரு விரும்பல. ஏன்னா அவர் சொன்னபடியே 2016 தனித்து தான் நின்னாங்க அவங்க. அப்போ வந்து அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற முழக்கம்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. மிகப்பெரிய அளவுல அப்படியே கீழே இருந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து வருவாரு, ஹெட்செட் எல்லாம் போட்டிருப்பாரு, அப்படி பேசுவார் இல்லையா. ரொம்ப ஹைடெக் பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. ஆனாலும் அதுல பெரிய அளவுல கை கொடுக்கல. அதற்கப்புறம் 2019லயும் எதிர்பார்த்த அளவுல பெரிய வெற்றி பெற முடியல. அதற்கடுத்து அன்புமணி ராமதாஸ் வந்து ராஜ்யசபா எம்பியா அதிமுகவினுடைய தயவால எம்பி ஆனாரு. அதற்கடுத்து 2024லயும் அவர் மனைவி போட்டிட்டு தோல்வி அடைந்தாங்க. இதுலயும் டாக்டர் ராமதாஸ்க்கு மிகப்பெரிய கோபம். என்னன்னா, அந்த 10 தொகுதியுமே நம்ம தொகுதியா பார்க்காம அந்த குறிப்பிட்ட ராமதாஸ் அன்புமணி ராமதாஸனுடைய மனைவி தொகுதியை மட்டும் மிகப்பெரிய அளவுல கட்சி பணியாற்றி இருக்கு. அதனாலதான் 2வது இடத்துக்கு வந்தாங்க. இதே போக்கஸ் எல்லா இடத்துலயும் பண்ணிருக்கணும், இது தவறான நடவடிக்கை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம களத்துல இறங்கி அன்புமணி ராமதாஸ் பணியாற்ற மாட்டேங்கிறாரு. ஒரு மேடையில இருந்தபடி என்ன நம்மள இன்னும் கூட்டமே சரியா பண்ண மாட்டேங்கிற, வேலை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு வெறுமனே மேடை பிரச்சாரம் மட்டும்தான் பண்றாருன்னு அவருக்கு நீண்ட நாளா ஆத்திரம் இருந்ததாக சொல்லப்படுது. இப்படி பல விஷயங்களும் ஒண்ணு சேர்ந்துதான் வெடிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து வெடிச்சிருக்கு. ஆமா, இதுல இன்னொரு பக்கம் அன்புமணி அமைதியா இருக்காருன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. அது என்னன்னா, இந்த தரப்புலயும் தொண்டர்கள் போய் பாக்குறாங்க, ஆனாலும் அவர் அனுமதிக்கல, அதை பத்தி பேச விரும்பல. அதற்கு பதிலா அவர் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசி ஆத்திரத்தை வெளிப்படுத்தினா சொல்லப்படுது. அதன் நீட்சியா தான் அவரது சகோதரிகள் தாயெல்லாம் தைலாபுரத்துல சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரொம்ப கடுப்புல இருந்தார் இல்லையா பொது மேடையிலேயே. இப்ப புதிய பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்லாம் கட்சி தொடங்க போறதாக யூகங்கள் அடிப்படையில செய்திகள் பரவிட்டு இருக்கு. இது கட்சிக்கு நல்லது இல்ல, எப்படி இருந்தாலும் நம்ம ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறதா நிர்வாகிகள் தொண்டர்களுடைய குரலா இருக்கு. சிலர் வந்து அன்புமணி ராமதாஸ பதவியிலிருந்து எடுத்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கோஷமிட்டு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அங்கதான் ஒரு பெரிய திருப்பு முனை என்ன அப்படின்னா, தந்தை மகன் மோதல். இந்த தந்தை மகன் வந்து 2 பிரிவா இருக்காங்க இல்லையா, அதே போல கட்சி
கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இரு பிரிவா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பிரிவு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமதாஸ்க்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா மூத்த நிர்வாகிகள், அப்புறம் வன்னியர் சங்கம்லாம் இருக்கு இல்லையா, வன்னியர் சங்கம்லாம் டிக்ளரே பண்ணிட்டாங்க எங்களோட நிரந்தர தலைவர் ராமதாஸ் தான் சொல்லிட்டு கருத்தெல்லாம் சொல்லிட்டாங்கம்மா. ஆனா இந்த பக்கம் வந்து தொண்டர்கள் வந்து அன்புமணிக்கு ஆதரவா நிக்கிறாங்க. அன்புமணிக்கு சப்போர்ட் பண்ற பிரிவு ஒரு பக்கம், ராமதாஸ் பக்கம் நிக்கக்கூடிய பிரிவு இன்னொரு பக்கம். சோ இப்படி வந்து கட்சி தொண்டர்களே ஏற்கனவே குழப்பத்தில் தான் இருந்தாங்க. யார் ஆதரிக்கணும், என்ன நடக்கும் தெரியாம தான் இருந்தாங்க. ஏன்னா போன டிசம்பர்லயே பார்த்தோம் இல்லையா எப்படி இது கட்சி கொண்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு. மீண்டும் வந்து அதே குழப்பம் வந்து தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதுவும் குறிப்பா இந்த கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை பண்றது, தேர்தலுக்கு தயாராகிற சமயத்துல தலைமையிலேயே வந்து இப்படி ஒரு வெளிப்படையான மோதல் போயிட்டு இருக்கிறது கட்சிக்கு நல்லதில்லைன்னு தான் சொல்றாங்க. இது இன்னொரு பக்கம் வந்து ராமதாஸோட கணக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டாம் தான் அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்போ இவருக்கு மத்திய அமைச்சர் ஆசை விடமாட்டாங்க, அன்புமணிக்கு ஒரு மத்திய அமைச்சர் ஆசை இருக்கு. ஆனா இப்போ ராமதாஸோட கணக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தான் பாக்கணும் நம்ம. ராமதாஸ் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், சான்ஸ் இல்ல. அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து அதிமுக மட்டும்தான். ஆனா அதிமுகவே பாஜகவோட கூட்டணிக்கு தயாராயிட்டாங்க. அப்ப அப்படி இருக்கிற சமயத்துல என்னதான் ராமதாஸ் வந்து அதிமுக பக்கம் போனாலும் அது பாஜக பக்கம் போன மாதிரி தான். ஏன்னா எல்லாம் ஒரே கூட்டணி தானே. அப்புறம் எப்படி ராமதாஸ் வந்து அவர் ஹேண்டில் பண்ண போறாரு, இல்ல கூட்டணியே வைக்காம தனித்து போட்டி போட போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா அதிமுக மட்டும்தான் அவருக்கு ஆப்ஷனா இருக்கிற சமயத்துல அதிமுகவே நிலையா இல்லப்போ அவங்களே வந்து பாஜகவோட சேர போறதா சொல்றாங்க. அதனால ராமதாஸ்க்கு இது எப்படி இருக்க போகுது, அன்புமணி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க, ஒருவேளை நிர்வாகிகள்லாம் சேர்ந்து மீண்டும் தந்தை மகனை சமாதானப்படுத்தி மீண்டும் ஒற்றுமையை அணைய போறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதுல அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதல் குறித்து பாஜக மாநில தலைவர்கிட்ட கேள்வி எழுப்பப்படுது. அவர் என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப நாகரிகமா நடந்துகிட்டார். என்னன்னா, அதாவது இது வந்து பாமக கட்சிக்குள்ள நடக்கிற உட்கட்சி பிரச்சனை, இதுல பாஜக சார்பா நான் கருத்து சொல்றது சரியா இருக்காது, அதனால அது அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க, அதை பத்தி கருத்து சொல்ல முடியாதுன்னு ரொம்ப நாகரிகமா நடந்துகிட்டாரு. இதே நபர் தான் அதிமுக விவகாரத்துல எப்படியெல்லாம் வெளிப்பட்டாரு அப்படிங்கறத கடந்த காலத்துல பார்த்தோம். டிடிவி தினகரன் தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் வரணும் அப்படின்லாம் பொதுமேடையில பேசினாரு. அப்ப எங்க போச்சு இந்த நாகரிகம் அப்படிங்கறதா ஒரு கேள்வியே எழுப்பி. பாஜக சொன்னீங்க இல்லையா, பாஜக வந்து ஒரு பெரிய அதிரடியே போயிட்டு இருக்கு. அதாவது கடைசி நிமிட ட்விஸ்டா வந்து பல அறிவிப்புகள் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்த தலைவர் யார் அப்படின்ற போட்டியில வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து அமித்ஷா சென்னைக்கு வராரு இல்லையா, இந்த டைம்ல தான் அந்த அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. நாளைக்கு வந்து இந்த பாஜக மாநில தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்க போது போல. வேட்புமனு தாக்கல்னு தெரியும் போதே 2-3 பேர் போட்டி போட போறாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அதுலயும் சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ்லாம் முன்னாடி வந்து அறிவிச்ச மாதிரியே தெரியல. இப்போ முன்னாடி வந்து எல் முருகன் வந்தாரு, இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் வந்தாரு, அப்பெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டாங்களான்னு தெரியல. ஏன் சொல்லுங்க, போட்டிருந்தாரு அப்படின்னா இவர் வந்திருக்க முடியாது. இல்ல அப்பெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் கூர்ந்து கவனிச்சது கிடையாது பாஜக. இப்ப இருக்கிற மாநில தலைவருடைய ஃபெரோசிட்டியான ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்புறம் தான் இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கப்படுது. ஆமா, அந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கிறவர் வந்திருக்கவே முடியாது அந்த பதவிக்கு. ஆனா இப்போ என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தலைவர் பதவிக்கு போட்டி போடுறதுக்கு ஒரு மிக முக்கிய தகுதியே பாஜகல அடிப்படை உறுப்பினரா 10 வருஷம் இருந்திருக்கணும். யாரெல்லாம் 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினரா இருக்காங்களோ அவங்க தான் அந்த தேர்தலை போட்டி போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல தான் வந்து பல குழப்பங்கள், பல விவாதம் எழுதிருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த தலைவர் போட்டியில நயினா நாகேந்திரன் லீடிங்ல இருந்தார் இல்லையா, ஆனா நயினா நாகேந்திரன் பாஜகவோட அடிப்படை உறுப்பினரா 8 வருஷங்கள் தான் இருக்கார். இப்ப இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவரும் கஷ்டம், அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டார் போட்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய தலைவர் சொல்லிட்டார். இப்போ நயினா நாகேந்திரன் தான் ரேஸ்ல முந்துறாரு அப்படின்னா நயினா நாகேந்திரனுக்கும் இந்த கண்டிஷன் பொருந்தாது. ஏன்னா 8 ஆண்டுகள் தான் இருக்காரு. இப்ப 10 ஆண்டுகள் நிச்சயமா அடிப்படை உறுப்பினரா இருக்கணும்னு சொல்லும் போது அப்ப யார் இந்த பதவிக்கு வரப்போறாங்க அப்படின்ற புது விவாதம் எழுதிருக்கு. முன்னாடி வந்து யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு பேசணும், 4-5 பேர் இருந்தாங்க அந்த போட்டியில. ஆனா இப்ப வந்து இந்த கண்டிஷன் போட்டதுனால யாரால வர முடியும் அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் எழுந்திருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கருப்பு முருகனத்தோட பேரை சொல்றாங்க, வானதி சீனிவாசன் சொல்றாங்க. அந்த கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா எச் ராஜா வருவாரு, தமிழிசை சவுந்தரராஜன் வருவாங்க. ஏன்னா தமிழிசை கூட கஷ்டம் தான், தமிழிசை வருவாங்க. ஏன்னா முன்னாடி ஆளுநர் பதவி கட்சி உறுப்பினர் இல்ல, ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில வருவாங்கன்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அழகு என்னதான் விதிகள்லாம் போட்டாலும் இந்த விதிகள் தளர்த்தப்படும் அப்படிங்கிற கருத்துக்களும் சொல்லப்பட்டு. அதாவது வேட்புமனு தாக்கல் பண்றவங்க யாருமே இந்த கண்டிஷன்ல வரலன்னு வச்சுக்கோங்களேன், தளர்த்தி ஆகணும். ஒரு வழியில தலைவர் பதவி கண்டிப்பா யாரும் வேணும், ஆனா யாருமே இந்த மாதிரி கண்டிஷனை பூர்த்தி பண்ணாத சமயத்துல அந்த ஒரு கண்டிஷனை வந்து தளர்த்தி தான் ஆகணும். நயினா நாகேந்திரனுக்காக அந்த கண்டிஷனை தளர்த்தி அவருக்கு அந்த பதவி கொடுக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்ப நாளைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் அறிவிச்சிட்டாங்க இல்லையா, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி தலைவருக்கான பதவியேற்பு விழா நிச்சயமா இருக்கும் அப்படின்னு டேட் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா இதுல முக்கியமான நபருடைய பெயரை விட்டுட்டீங்க, ஆனந்த் ஐயாசாமி. ஞாபகம் இருக்கா? ஆனந்த் ஐயாசாமி
இவர் தான் RSS தீவிர அனுதாபியா இருந்தவர், சோகோ நிறுவன செயல் தலைவராக இருந்தவருடைய நெருக்கமா இருந்தவர். இவர் வந்து பிஜேபியில தென்காசி மாவட்டத்துல பொறுப்புல கூட இருக்காரு. இவர் தான் அடுத்த மாநில தலைவர் அப்படிங்கிற பேச்சுக்களும் எழுந்திருக்கு. இவர் வந்து அதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர் வந்து டெக் ரீதியா நிறைய பயணிச்சிருக்காரு, அமெரிக்காவில் பணியாற்றி இருக்காரு அப்படின்னு பல முகங்கள் அவர் கொடுக்கப்படுது. இவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. எப்படியோ கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா பிரதான பேசு பொருளா யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கு. அந்த இடத்துக்கு பிஜேபி தன்னை முன்னகர்த்தி இருக்கு தமிழ்நாட்டுல. இது வரைக்கும் பிஜேபி யாரோ ஒரு தலைவர் வருவாங்க ஓகேப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். இப்ப யார் வருவாருங்கிற விவாதமே ஒரு மாசம் போடுச்சு. அடுத்து இதுல இருக்கிற ஃபைன் டியூன், இதுல இருக்கிற பிரச்சனை, அமித்ஷா வராரு போறாருங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு மாசம் போகும். அடுத்து அதிமுக வந்து இவர் வர்றவரு இப்ப ஆடிட்டர் ஒருத்தர் வீட்டுல தங்க போறாரு, அங்க இருந்தபடி இவரு அதிமுக தலைவர்கள் கூட எல்லாம் கூட்டணி குறித்து பேச போறாரு அப்படிங்கிற பேச்சுக்கள் இது எல்லாமே சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா பிஜேபி தன்னை ரகசியமாக தமிழ்நாட்டுல வளர்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதோட இன்னொரு செய்தியா தான் பார்க்க முடியுது. இப்போ பாஜகவோட பொலிட்டிக்கல் ஸ்டைலே என்ன அப்படின்னா, அதுவும் குறிப்பா மோடி வந்ததுக்கு அப்புறம் எல்லா பதவிகளையும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறது பாஜக வழக்கமாயிருச்சு. அது முதல்வர் பதவியாகட்டும், அமைச்சர் பதவியாகட்டும், ஆளுநர் பதவியாகட்டும், அப்புறம் மாநில தலைவர் பதவியாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில பெருவாரியா சர்ப்ரைஸ் தான் கொடுத்து வந்திருக்காங்க இது வரைக்கும். அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்து தமிழகத்துல மீண்டும் கொடுப்பாங்களா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் தேர்ந்தெடுத்ததே பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அதே மாதிரி நீங்க சொன்னது போல ஆனந்தன் ஐயாசாமி வந்து தலைவரா தேர்ந்தெடுத்தா அதுவும் பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு சொல்லுங்க, ஆனந்தன் ஐயாசாமிங்கிறது வெறுமனே பிஜேபி அப்படிங்கறத தாண்டி இப்ப இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவருடைய தீவிர விசுவாசி. சோ தான் இல்லைன்னாலும் தான் நினைக்கிறது நடக்கணும்னா இவர் வந்தா சரியா இருக்குன்னு நினைக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் வந்தா இவருக்கு நேர் எதிரான ஒரு நபரா இருக்காரு. ஒருவேளை இவராலதான் கண்டிஷன் கொண்டு வரப்பட்டிருக்குமோ இருக்கலாம். அது கூட இருக்கலாம். செக் பாயிண்ட் கூட ஏற்கனவே வந்து நயினார் நாகேந்திரன் வர்றது இவருக்கு பிடிக்காம இருந்தது. எப்படியா தர பண்ணின்னு சொல்லிட்டு தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நயினார் நாகேந்திரன் வந்துட்டார் அப்படின்னா இவர் உருவாக்கி வச்ச அந்த பிம்பம் என்பது இவரை விட்டு போயிடும் அப்படின்றதுனால கூட அந்த கண்டிஷன் கொண்டு வந்துக்கலாம் சொல்றாங்க இல்லையா? இந்த 10 வருஷம் கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னா நயினாரால வர முடியாது. அப்போ என்னோட விசுவாசியா இருக்கக்கூடிய ஆனந்தன் ஐயாசாமியை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு தான் கணக்கு போட்டுருக்கிறதா சொல்றாங்க. அதே போல பாஜக ஆனந்தன் ஐயாசாமியை புதிய தலைவரா தேர்ந்தெடுத்து மீண்டும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்களா? ஏன்னா இவருக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா ஆனந்தன் ஐயாசாமி இளம் தலைவரா இருக்காரு. சோ ஒரு இளம் தலைவரை மீண்டும் பாஜக தலைவரா கொண்டு வரதுனால கட்சி வந்து இன்னும் அதிகமா வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் அடுத்த ஆண்டு தமிழகத்தை தேர்தல் வரதுனால இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவுக்கு பிரச்சார முகமா இருக்க போறார். அதே டைம் இந்த சைட்லயும் ஒரு இளைஞர் வேணும் அப்படின்றதுனால ஆனந்தன் ஐயாசாமிக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அது வரக்கூடிய சண்டே ஏப்ரல் 13ஆம் தேதி உறுதியா தெரிஞ்சிடும். அதே மாதிரி அமித்ஷா வராரு இல்லையா இன்று இரவு. இதையடுத்து அதிமுக தொடர்பான கூட்டணி பேச்சுக்கள்லாம் இறுதி வடிவத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் வந்து பிரதமரை சந்திக்காம இருந்தாலும் இவர் வரும்பொழுது கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் போய் சந்திக்க போறாங்க அப்படின்னு சில தகவல்கள் ரொம்ப உறுதியாகவே சொல்றாங்க. அதை நீட்சியா அந்த சந்திப்புகள் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம பல விஷயங்களுக்கு இங்க பிரச்சனைகளுக்கு சார்ட் அவுட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா ஒவ்வொரு மாநில தேர்தல் நடக்க போற இடங்களுக்கும் அமித்ஷா வந்து 2 நாள் சுற்றுப்பயணம்ங்கிற முறையில போயிட்டு இருக்காரு. அதன் நீட்சியா தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப ஒரு மாதத்துக்கு 2 முறை அப்படிங்கிற மாதிரி போறாரு. அது நீட்சியா இங்க வந்திருக்காரு. இங்க விடும் பொழுது இப்ப பாஜக உட்கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போறாரு. அதே மாதிரி அதிமுக பாஜக இடையிலான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எடுக்க போறாரு. விரைவில் கூட்டணிங்கிறது ரொம்ப உறுதியா இறுதியா அறிவிக்கப்படும் அப்படிங்கிற வகையெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பாஜகவோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, பாமகவோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாமா நடக்கும், இப்படி எல்லாம் ஒருத்தர் பண்ணுவார் அப்படின்றது நேற்றுக்கு பீகார் பார்த்தோம் இல்லையா? அந்த கிளாக் டவர்ல வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் பண்ணாங்கல்ல. இன்னைக்கும் அதே பீகார்ல தான் ஒரு வினோதமான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பாஜக அமைச்சர், ஒரு பேர் சுரேந்தர் மேத்தா, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பீகார்ல ஏற்கனவே வந்து வெயில் வந்து ரொம்ப கொடூரமா அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா யூஸ்வலாவே வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயே வெயில் அடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல இந்தியா முழுக்க பல பகுதி அப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம சென்னையிலேயே கூட நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குல்ல. பீகார்ல இந்த மாதிரி வெயில் எடுக்கிற சமயத்துல இந்த சுரேந்தர் மேத்தா போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஒரு 700 ஜமுக்காலங்களை கொடுத்துருக்காரு. இப்ப பனியா பெஞ்சிட்டு இருக்கு, ஜமுக்காலம் போத்துக்கிறதுக்கு வாங்கி வச்சு போன டிசம்பர்ல வாங்கிட்டாரு போல் இருக்கு. கொடுக்காம விட்டாரான்னு தெரியல. இப்ப வந்து 700 ஜமுக்காலங்களை அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கொடுத்திருக்காரு. ஜமுக்காலம் ஒரு பெருந்தன்மை மகாபிரபு அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஏற்கனவே வெயில் தாங்க முடியல, ஜமுக்காலத்தை போத்து எப்படி ஒருத்தர் தூங்க முடியும்? இதை வச்சு பெரிய ஒரு ட்ரோல் கண்டென்ட்டா மாத்தி சோசியல் மீடியா முழுக்க வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சரே வந்து வெயில் காலத்துல, அதுவும் கொளுத்துற வெயில்ல ஜமுக்காலத்தை யாருன்னா போடுவாங்களா? ஒரு கொடையோ இல்ல வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு
ஆமா ஜூஸோ இல்ல வந்து இந்த வெயில தற்காத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம பனி காலத்துல இருக்கிற மாதிரி ஜம்மு காலத்தை கொடுத்து ஏற்கனவே பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. பயன்படுத்திங்க எல்லா டைம்லும் பயன்படுத்தி ஏற்கனவே பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு என்ன ட்ரால் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு பீகார் தேர்தல் வருது இல்லையா, தேர்தலை காரணம் காட்டி ஏதோ ஒன்று கொடுத்தாகணுமே அப்படின்றனால கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. நல்ல வித்தியாசமா தான் இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.